வழக்கமான அரசியல் களம் போல கடந்த 2026 அரசியல் களம் இருக்கவே இருக்காது. குறிப்பாக தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றம் நிகழவுள்ளது அப்படின்னு பல வருடங்களாகவே பல பேச்சுகள் இருந்துட்டு இருந்தது. கடந்த 3 ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே போட்டியிட்டு மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்று தளபதி விஜய் முதலமைச்சராக தற்போது பதவியுமே ஏற்றிருக்காரு. இவர் பதவியேற்ற ஒரு சில வாரங்களிலேயே தமிழகத்துல பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தாரு. ஆகையால தற்போது பொதுமக்கள் பிரபலங்கள் அப்படின்னு இவரை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. நாளுக்கு நாள் பல துறைகளை சேர்ந்தவர்கள் இவரை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதுல தன்னால முடிந்த பல கோரிக்கைகளை கிட்டத்தட்ட அனைத்து கோரிக்கைகளையுமே நிறைவேற்றி வைக்கிறார் தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்களிடையே நல்ல செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் வந்தாலுமே திமுக கை ஓங்காது அப்படின்றது திமுகவிற்கு தெரிந்துவிட்டது. ஆகையால திமுக கட்சிக்குள்ள ஒரு சில முக்கிய புள்ளிகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற முயற்சியில தற்போதுல இருந்தே திமுக அதி தீவிரம் காட்டிட்டு இருக்காங்களா. குறிப்பாக சினிமா நடிகர்களை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அதிலுமே ஏகே அவர்களை பல முறை டார்கெட் பண்ணியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்திலுமே ஏகே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா. ஆனால் ஏகே அவர்கள் பிடி கொடுத்த பாடல்ல எனக்கு அரசியல்ல ஆர்வம் இல்ல அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இதுவே உங்களுக்கு கடைசி வார்னிங்காக இருக்கட்டும் அப்படின்னு மேலும் திமுக காரர்களை எச்சரித்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.